வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி டே 3 ஃபார்முலா பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் டே 1 டே 2 ஃபார்முலா போயிட்டே இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வீடியோவில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 2ல் டே 3ல் பார்ட் 2 இப்போ நம்ம பார்க்கலாமா? பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லோப் வித் 2 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி ஸ்லோப்போட இண்டிகேட்டரை வச்சு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஸ்லோப்போட 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது x1 y1 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி நம்ம சம் போடலாம், ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஸ்லோப் m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஸ்லோப்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஸ்லோப் m1 is equal to m2 வந்தால் அது நம்மளுக்கு parallel ஸ்லோப், கரெக்டுங்களா? அதே ஸ்லோப் m1 into m2 is equal to minus 1 வந்தால் perpendicular slope. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? perpendicular slopeன்னு சொல்லுவோம். இவ்வளோதான். இதுதான் ஸ்லோப். 2 பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? y2 minus y1 divided by x2 minus x1. அதோட ஆன்சர் m1 கண்டுபிடிக்கிறது m2 கண்டுபிடிக்கிற ஆன்சர் பேரலாக வந்துச்சுன்னா இது parallel ஸ்லோப். ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக வந்தால் parallel ஸ்லோப். ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் -1 வந்தால் அது பர்பண்டிகுலர் ஸ்லோப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஆன் மை சேனல். நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம பின்னாடி பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.